members, Hello the friends, family, இந்த வீடியோ friends, கொஞ்சம் staff, பாருங்க. faculty. You have to be louder than the students were at the beginning. All right, does everybody know their job? இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் எடுத்து அவங்க 1 2 3 சொல்கிறாங்க. சில பேர் பாருங்க எழுதுறாங்க. நான் இடையில பேசுகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எத்தனை கூட்டம் பார்த்தீங்களா? அடா ஆக்சுவலாக பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அந்த ஸ்டேடியம். ஆக்சுவலாக அப்பா இவ்வளோ பெரிய ஸ்டேடியமா அப்படின்னு நான் நினச்சேன். நான் அதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கெலாம் இடமே கிடைக்கல, சீட்டு கிடைக்காம ரொம்ப சுற்றி வந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கே பார்த்திங்கன்னா இவங்களாம் ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டாங்க போல். ஏன்னா நாங்கள் வரப்போவே ஃபுல்லாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இடம் இருக்கான்னு அந்த க்ரௌடில் தேடுறதுக்குள்ளே போதும் ஆச்சு. ஆக்சுவலாக அப்படி ஒரு அரங்கம் ஃபுல்லாக என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அப்படியே புளியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இவ்வளவும் பீப்புள் உட்காந்துருக்காங்க அங்கே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷன் டேன்னு பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு லெவலில் பார்த்தீங்களா. கீழே இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் அந்த காஸ்டியூமை போட்டுட்டு கிராஜுவேஷனுக்குள்ள கேப்பு அதெல்லாம் போட்டுட்டு கீழே இருக்காங்க. அவங்க மேலே இருக்கவங்கெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு. இதுக்கே யோசிச்சு பார்த்திங்கன்னா இதில் எல்லாருக்கும் எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டெட் பாஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு ஃபேமிலிக்கு 4 அலவுடு. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம வி ஹவ் டு பே ஃபார் தம். அந்த மாதிரி வச்சே இத்தனை கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் என்ன செஞ்சிட்டோன்னா ஹோட்டலில் புக் பண்ண மறந்தாச்சு. ஓகேவா. யூஸ்வலாக நாங்கள் லாஸ்ட் மினிட்லாம் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நல்லவங்க. என்னாச்சு இதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி விட்டுட்டோம். கடைசியில் பார்த்தா காலேஜ் கேம்பஸ் பக்கத்தில் இல்லைங்க. 10 மைல் 20 மைல் இல்லை, 30 மைல் 40 மைல் இல்லை, 50 மைல் 60 மைல் இல்லை, 70 80 அந்த மாதிரி போய் 80 மைல்ஸ்க்கு அந்த பக்கம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு 18 சொல்லிட்டு நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்ன செய்யறதுங்க, எதுலேயுமே ப்ராக்டிவாக பண்ணலைன்னா பிளான் பண்ணலைன்னா அஹெடாக இப்படி தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. நீங்களாச்சும் எங்கேயாச்சும் போகணுன்னா பிளான் பண்ணி முன்னாடியே போடுவீங்க. போடாது யாராவது 1-2 பேர் எங்களை மாதிரி இருக்க வாய்ப்பு கம்மி தான். பட் நினைக்கிறேன் இருக்கலாம் எங்கேயாச்சும் அப்படின்ட்டு. இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு லெசன் தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் என்னென்னா அந்த சென்டரில் இந்த டீச்சர்ஸ் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா பாருங்கள், ரீத்து செந்தில் குமார். ஸோ குழந்தைங்களே வருது. ஆனால் அவங்க எப்போவுமே குழந்தைங்க தானே நமக்கு. ஸோ என்னன்னா அவங்க க்யூட்டாக அந்த இதுக்கு வருவாங்க. அது வர்றது ரொம்ப சரியான பிளானிங்க. யூஸ்வலாக நான் ஒன்றும் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஊர்லலாம் ஏதாச்சும் ஒரு க்ரௌடுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போலீஸ் நிற்கணும், 1008 போலீஸ் உள்ளே நிற்பாங்க, லைனில் நிற்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி அப்படி இடிச்சுப்பாங்க, நெரிச்சுப்பாங்க. அதனாலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வர்றது கூட நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இடிப்பாங்க,
தள்ளுவாங்க, மேலே காலை வச்சு ஏறுவாங்க, அந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா நடந்துச்சு, இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த போலீஸ் கூட இல்லை, பட் இருக்காங்க, வெளியில் இருப்பாங்க. பட் ரொம்ப எமர்ஜென்சின்னா அவங்களுக்கு கால் பண்ணால் வந்துடுவாங்க வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கான வேலையே இல்லைங்க, ப்ராப்பராக பண்ணாங்க, சரியான பிளானிங் ஆக்சுவலாக. இது பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை கால் பண்ணி கூப்பிட்டு பண்ணுறது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ஏன் கேட்குறீங்க? இது கமென்ஸ்மெண்ட் டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கிராஜுவேஷனுக்கு முன்னாடி இதை வைக்கிறாங்க. இது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஓப்பன் ஸ்டேடியமில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி பாருங்கள், அந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் அந்த பசங்க சுற்றி பேரண்ட்ஸு, அந்த சைடு வெயில், அதுலேயும் உட்காந்துருக்காங்க, அவ்வளோ பேர் பார்த்துக்காங்க. இதுலேயும் அப்படி தான், கிடச்சதா இடம், நம்ம தான் சீக்கிரம் வர மாட்டோமே, நாங்கள் வந்ததே என்னமோ அதிசயமாக சீக்கிரம்தான். ஆனால் கூட பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கலாம். போனோம் கடைசியில் வந்து பார்த்திங்களா மேலே டாப்பில் வந்து நின்னாச்சு. ஸோ தங்க நாங்கள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அழகாக பார்க்க முடிஞ்சிச்சு மேலேருந்து. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டோம், அந்த மாதிரிலாம் பண்ணோம். அத்தனை க்ரௌடு. இதுவும் அப்படி தான். ஆக்சுவலி அன்றைக்கி ரெயின் போட்டு இருந்துச்சு, ஆனால் ரெயின் வரல. அதுக்கு பதிலாக நல்லா ஹாட்டாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக மக்கள் அப்படி அலை கூட்டம். ஆனால் ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவாங்க. யாரையும் டச் பண்ணுற வேலை கூட இல்லை, அவ்வளோ பொறுமையாக அழகாக பண்ணாங்க. இது உள்ளே இருக்க ஸ்டேடியமில் மக்கள் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, வெளியில் உள்ள. ஸோ உங்களுக்கு சும்மா ஒரு சேஞ்சுக்காக மாற்றி காட்டிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் எல்லாமே பேசுகிறது வச்சது. பட் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த கிராஜுவேஷன் அந்த இடத்துல கொடுக்கல. பட் இது வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வச்சு அந்த மாதிரி. பட் இதுக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னா எனக்கு அதுவும் தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் இருக்க அவ்வளோ பேரும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ் படிக்கிறவங்களாகட்டும், அந்த மாதிரியெல்லாம். ஸோ ஓகேயா, இந்த இன்டோர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக்